வணக்கம் அன்பு நேயர்களே, நடந்தது என்ன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எந்த ஒரு நிகழ்வுக்கும் முப்பரிமாணம் இருக்கும். ஒரு பரிமாணத்தை அரசியல் கட்சிகள் சொல்லும், மறுபரிமாணத்தை பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்லும். ஆனால் மிக முக்கியமான உண்மையான பரிமாணத்தை மக்கள் மட்டுமே சொல்வார்கள். மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த பரிமாணத்தை மக்களுக்கே சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் விவசாயிகள் பிரச்சனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. விவசாயம் ஒரு நாட்டின் முன்னேற்றம். விவசாயம் ஒரு நாட்டின் ஜீவாதாரம். விவசாயம் ஒரு நாட்டின் பொருளாதாரம். அப்படிப்பட்ட விவசாயம் சார்ந்த திரு ஐயாக்கண்ணு அவர்கள் தலைமையிலான விவசாயிகள் டெல்லியில் நடத்தக்கூடிய போராட்டம் ஒரு மாதத்திற்கும் மேலாக நீண்டு கொண்டே இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இதற்கான தீர்வுதான் என்ன? இந்த நிகழ்ச்சியில் இது குறித்து நம்முடைய தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை அழைத்ததுக்கு காரணமே, நீங்கள் படிப்பால் ஒரு வழக்கறிஞர், அது மட்டும் அல்ல நீங்கள் மூத்த பத்திரிகையாளர், அது மட்டும் அல்ல நீங்கள் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு விவசாயமும் செய்யக்கூடிய ஒரு விவசாயி. அதற்காக தான் அழைத்தோம். அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர். நம்மளோட கலாச்சாரமே விவசாயம்தான். விவசாயிகள் ஒரு மாதத்துக்கும் மேலாக டெல்லியில் போராட்டம் செஞ்சிட்ருக்காங்க. பல்வேறு கட்ட போராட்டம், பலவிதமான போராட்டம். அதை ஏன் சென்னையில் பண்ணாமல், தமிழ்நாட்டில் பண்ணாமல் டெல்லியில் போய் பண்ணணும் தமிழக விவசாயிகள்? சரியான கேள்வி. அதாவது திரு ஐயாக்கண்ணு அவர்களது கோரிக்கையில் முக்கியமாக தெரிவது விவசாய கடன்கள் ரத்து. இயல்பாக ஒரு கேள்வி எழும், கடன்கள் எல்லாம் ரத்துன்னா அப்போ எல்லாரும் வாங்கின கடன்களையும் ரத்து பண்ணிடலாமா? இந்த நாட்டில் எல்லா குடிமகன்களும் ஒன்று தானே. அப்போ தொழில் கடனையும் ரத்து பண்ணிடலாமா? இல்லை வாகன கடன்களை எல்லாம் ரத்து பண்ணிடலாமா? விவசாய கடனை மட்டும் ஏன் ரத்து பண்ணணும்? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கடன் ரத்து என்பது இரண்டு வகை. ஒன்று, கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்கள். இதை மாநில அரசு ரத்து பண்ணிடுது. எப்போலாம் விவசாயி கஷ்டத்தில் இருக்கிறானோ அப்போ ரத்து பண்ணுது. இன்னொன்று நேஷனலைஸ்டு பேங்க், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அங்கே வாங்கின கடனை ரத்து பண்ணணும். இந்த கடன் ரத்துங்கிறத மட்டுமே இதை நம்ம பார்க்கக்கூடாது. ஐயாக்கண்ணு என்ன சொல்கிறாருன்னா, ஐயாக்கண்ணு இல்லை, பொதுவாக இந்திய விவசாயிகளோட பிரச்சனை என்னென்னா, அவன் ஒரு கடன் பொறியில் சிக்கிறான், டெட் ட்ராப். இந்த டெட் ட்ராப் எப்படி வருதுன்னா, அவனோட விளைபொருளுக்கு உரிய விலை நாம் கொடுப்பது இல்லை. இதுதான் உண்மை. இந்தியாவில் இவ்வளவு நாளுமே விவசாயியோட விளைபொருளுக்கு உரிய விலை தரப்படுவது இல்லை. நெல், கரும்பு, வாழை, பருத்தி இது மட்டும் நம்ம விவசாயமாக பார்க்குறோம். முக்கியமானது பால். பாலை நீங்கள் பார்க்கணும். பால் இன்னைக்கு தேதியில் 1 லிட்டர் கொள்முதல் விலை வெறும் 20 ரூபா. எங்கள் ஊரில் 20 ரூபா. ஆனால் உற்பத்தி விலையே 35 ரூபா வரும். அப்போ 15 ரூபா நஷ்டத்தில் விவசாயி பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது 40 ரூபா கொடுத்து வாங்கணும்னு நான் விவசாயியாகிய நான் கேட்டேன்னா, கன்சூமராகிய உங்களுக்கு அது 60 ரூபாய்க்கு போய் சேர்ந்துடும். அப்புறம் கன்சூமர்களுக்கு குய்யோ முறையோன்னு கொதிச்சு எழுந்துருவாங்க. 3 வருஷத்துக்கு ஒருக்க, 4 வருஷத்துக்கு ஒருக்க பால் உற்பத்திக்கு அவன் செலவு பண்ண தொகை, மாட்டு தீவனம், இந்த மெயின்டெனன்ஸ் தொகையில் ஒரு மாட்டுக்கு அவனுக்கு 20,000 30,000 அவனுக்கு கடன் ஏறுது. 10 மாடு வச்சுருந்தான்னா 3 வருஷத்துக்கு ஒருக்க அவன் 2 லட்சம் 3 லட்சம் கடனில் சிக்கிடுவான். அப்போ பெர்மனண்ட்டாகவே அவன் அந்த கடன் சுழல், அந்த கெடுவெட்ட சுழலிருந்து அவனால் மீளவே முடியாது. ஆக அவனுக்கு கடன் தள்ளுபடி பண்ணி தரணும். இப்போ உதாரணமாக நெல்லுக்கும் கரும்புக்கும் நம்ம கொடுக்குற அடிப்படை விலை என்னன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது, நத்திங். அப்போது இந்த விலையை கூட்டணும்னா நீங்கள் கேட்ட கேள்வியோட ஆரம்ப கட்டத்துக்கு இப்போ தான் வரும். யார் கூட்டணும் அப்படின்னா, காஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பிரைசஸ் கமிஷன் நியூ டெல்லி தான் கூட்டணும். இந்த அமைப்பு மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலுக்கு கீழே டெல்லியில் இருக்கிற அமைப்பு. இந்த அமைப்பு ஏற்கனவே எப்படி அதை விலைகளை நிர்ணயம் செய்யுது அப்படின்னா, இந்தியாவோட என்டையர் வேளாண்மை பருவத்தையும் 2ஆக பிரிக்குது, கரீஃப், ரபி. இந்த 2 பருவத்திலையும் ஒவ்வொரு பொருளுக்கும், இப்போ நெல், கோதுமை, இதுக்கு இன்னென்ன விலைன்னு அது ஃபிக்ஸ் பண்ணுது. ஆனால் இந்தியா மாதிரியான இவ்வளோ பெரிய பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு வகையான விவசாய முறைகள் கொண்ட ஒரு நாட்டில் பல்வேறு வகையான சீசன்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது, குறுவை, சம்பா, தாழ், 3 பருவம். இதே நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா கார், பிசானம், வேற பருவம். ஆக பருவத்துக்கு பருவமும் விளைச்சலும் விளைபொருளும் மாறுது. ஆனால் அதை அவங்க கணக்கில் எடுக்கிறது கிடையாது, ஒட்டுமொத்தமாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது ஐயாக்கண்ணு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கடனை நீ தள்ளுபடியே பண்ண வேண்டாம்,
எனக்கு உரிய விலை கொடு. அப்போ உரிய விலைனா எது? இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து MS சுவாமிநாதன் எக்ஸ்பர்ட் கமிட்டி, அவங்க வந்து காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், அதாவது மொத்தத்தில் ஆகிற சாகுபடி செலவுக்கு 50% கூட்டி கொடுங்க. 10,000 ரூபாய் ஒரு ஏக்கர் நெல்லுக்கான சாகுபடி செலவுன்னா 15,000 ரூபாய் கொடுத்து நெல்லை எடுத்துக்க. அப்போ வந்து விவசாயிக்கு பிரச்சனையே இருக்காதுங்கிறது இந்த கமிட்டியோட தீர்ப்பு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைய தேதி வரைக்கும் யாருமே வந்து இதை அமலில் எடுக்கலை. ஆக ஐயாக்கண்ணு வந்து தமிழ்நாட்டிலையும் பல போராட்டங்களை நடத்தினவர். எனக்கு அவரை பெர்சனலாக தெரியும். 72 வயதாகிற ஐயாக்கண்ணு உண்மையிலேயே வந்து ரொம்ப நலிந்த விவசாயி கிடையாது. அவர் வந்து இந்த போராட்டத்துக்காக தன் உடலை வருத்தி கொள்ள வேண்டியது கிடையாது. உண்மையாகவே ஒரு போராளியாக விவசாயிகளுக்காகத்தான் அவர் போய் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஒரு 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறாரு. அவரோட மனைவி வந்து வழக்கறிஞர், 2 மகன்கள் வழக்கறிஞர்கள், மருமகள்கள் வழக்கறிஞர்கள், ஐயாக்கண்ணுவே வழக்கறிஞர். அவ்வளோ பெரிய குடும்பத்தில இருந்து போய் தான் அவர் வந்து இந்த போராட்டம் பண்றாரு. அதாவது விவசாயிகள் அவங்கெல்லாம் முட்டாள்கள் அல்ல, அவங்களாம் முதலாளிகள், அறிவாளிகள், அறிவுஜீவிகள். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி முறைன்னு இருக்கும். ஒரு கால்நடை வந்து அது போடக்கூடிய கழிவு வந்து அதை வந்து நிலத்தில் எருவாக போடுவாங்க, பயிர் விளையும், மேலே இருக்க நெல்லை நம்ம எடுத்துப்போம், நடுவில் இருக்க வைக்கோலை மறுபடியும் கால்நடைகளுக்கு போடுவோம், அடியில் இருக்கிறத பற்ற வச்சு மறுபடியும் மண்ணிலேயே விட்டுடுவோம். ஸோ இது வந்து மறுபடியும் அந்த வைக்கோலை சாப்பிட்ட மாடு கழிவை போடும், சாணத்தை போடும், மறுபடியும் அது எரி. ஸோ இந்த மறுசுழற்சியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்போல்லாம். ஆனால் எப்போனா செயற்கை முறையில் உரம் இந்த மாதிரி விவசாயிகள் அதை நாடி போகும்போது ஒரு வருட நெல் வந்து 3 மாதம் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது தான் இந்த கடன் பிரச்சனை, வாங்கணும் கொடுக்கணும், மழை இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ விவசாயிகளோட அந்த விழிப்புணர்வு கம்மியானதும் இது காரணம் தானே? இல்லை, 50 வருடத்துக்கு முன்னாடி நான் வந்து விவசாய பட்டதாரி ஆனங்க. முதல்ல நாங்கள் விவசாய பட்டதாரியாக படிக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து பசுமை புரட்சி. பசுமை புரட்சியோட ஆரம்ப கட்டம். அப்போ வந்து நம்மகிட்ட அரிசியே கிடையாது. மிகப்பெரிய உணவு பஞ்சத்தில் சிக்கியிருந்தோம். சுதந்திராகி கொஞ்சம் வருஷம்தான் ஆயிருந்துச்சு. அப்போ வந்து குறைந்த நிலத்தில் அதிக விளைச்சல் எடுக்கணுங்கிறது தான் கான்செப்ட். அப்போ நாட்டு ரகங்களை தவிர்த்துட்டு நம்ம ஹை ஈல்டிங் வெரைட்டிங்கிறத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டியில் ஆடுதுறை 27ங்கிற ரகம், அது வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஆடுதுறைங்கிற கிராமத்தில் இருக்கிற நெல் ஆராய்ச்சி பண்ணையில் அங்கே லோக்கல் வெரைட்டியவும் ஹை ஈல்டிங் வெரைட்டியவும் கிராஸ் பண்ணி ஒரு புதிய ரகம் கண்டுபிடிச்சி ஆடுதுறை 27 கொண்டு வந்தோம். இந்த ஆடுதுறை 27 வந்து அதிக விளைச்சலை தர்றதுக்கு இந்த இன்புட் வேணும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து அதை அப்படியே கருக்கி விட்டுருவோன்னு, அது கருக்கிறது மூலமாக பொட்டாஷ் கிடைச்சிது, சாம்பல் சத்து. இந்த பொட்டாஷ் வந்து அதை வந்து செயற்கையான முறையில் கொடுக்கலாங்கிறது கான்செப்ட் கொண்டு வந்தோம். NPK ஃபெர்டிலைசர்ஸ்னு பேர், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். இந்த NPKல யூரியா வருது, அமோனியம் சல்ஃபேட் வருது. ஆனால் விவசாயி வந்து அதிக விளைச்சலை தரணும்னு சொல்லும்போது லேப் டு ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உலக நாடுகளில் வந்து பரிசோதனை சாலையிலிருந்து வயலுக்கு போகிறதுக்கு 9 வருஷம் ஆகும். ஆனால் இந்திய விவசாயி 1.5 வருஷத்தில் வந்து அதுக்கு தயாராக இருந்தான். இந்த சமயத்தில் ஒரு கேள்வி சார், அதிக விளைச்சலை தரும் அப்படின்றதுக்காக என்னோட தாத்தா 1 வருடம் விளைஞ்ச நெல்லை சாப்பிட்டாரு, அந்த அரிசியை சாப்பிட்டாரு, 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தார். என்னோட தந்தை 6 மாதம் விளைஞ்ச நெல்லை சாப்பிட்டாரு, 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தார். நம்ம 3 மாதம் விளையக்கூடிய நெல்லை சாப்பிட்றோம். ஒரு உணவு உற்பத்தியை பெருக்கணுன்றதுக்காக கரெக்டான முறையில் தான் பெருக்கணும். இந்த மாதிரி செயற்கை முறையில் பெருக்கிறது சரின்னு உங்களோ பார்வையான ஒரு விவசாயி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து ஒரு வகையில் வந்து நீங்கள் சொல்கிறது சரிதான். இப்போ என்னோட தாத்தாவும் அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற அதே காலகட்டத்தில் தான் அவரும் வாழ்ந்திருப்பார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்ம வந்து மருந்து மாத்திரைகள் பிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத காலகட்டத்தையும் அதெல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்தையும் நம்ம வந்து ஒத்துட்டு பார்க்கறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஒன்று. இரண்டாவது, நிலத்தோட அளவை வந்து நம்ம பெருக்க முடியாது. ஒரு 10 ஏக்கர் நிலம் வந்து ஒரு ஏரியாவில் இருக்குன்னா 10 ஏக்கர் நிலம் தான் இருக்கும். இன்னும் அது குறையத்தான் செய்யுமே தவிர கூடாது. அது வந்து வீட்டு மனையாவோ இதாவோ மாறிடும். ஆக ஒரு யூனிட் லேண்ட்லேருந்து அதிக விளைச்சலை கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து அது இயற்கை தான். ஆனால் இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம்ங்கிற இந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம அது போக வேண்டாம். முழுக்க இயற்கை விவசாயம் நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம என்ன விளைச்சல் தரோமோ அதில் வந்து கிட்டத்தட்ட 10% தான் நம்ம தர முடியும். பற்றாக்குறை வரும், மிகப்பெரிய பற்றாக்குறை வரும். ஆனால் இரண்டையும் வந்து நம்ம இணைக்கிற ஒரு பாலத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நோக்கி நாடு நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்கள் காலகட்டத்திலே எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னதுன்னா, அடி உரம்ங்கிறது பசுந்தாள் உரம் போடுங்க, தொழு உரம் போடுங்க, கம்போஸ்ட் போடுங்கன்னு தான் நாங்கள் விவசாயிகள் சொல்லி கொடுத்துருந்தோம். நான் 1970 வந்து திருச்சியில் விவசாய அதிகாரியாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேரும்போது இவ்வளவு அடி உரம் போடணும், இவ்வளவு தொழு உரம் போடணும், பசுந்தாள் உரம் போடணும்,
பசுந்தாள் உரங்கிறது கிரீன் மென்யூர். இதுக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவோம், இலவசமாக கொடுப்போம். அதை வந்து நிலத்திலேயே வந்து அதை வளர்த்துட்டு அப்படியே வந்து முதல் உழவில் வந்து மடக்கி உழுதுருவாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து சணப்பையோ பசுந்தாள் உரமோ யாரும் போடுறதே கிடையாது. நேரடியாகவே வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மூலமாகவே விளைச்சல் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து மண் வந்து மலடாக போயிடுது. இதில் தவறு சரிங்கிற அந்த வாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் விவசாயியை வந்து உணவு பஞ்சத்தை நீ தீர்த்தே ஆகணும்னு விவசாயி தலையில் மிகப்பெரிய சுமையை சுமத்துறது யாருன்னா அரசாங்கம் தான். நிச்சயமா அவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம அவனுக்கு அப்ளை பண்ணோம். அந்த ஃபோர்ஸுக்கு அவனும் இணங்கி வந்தான். அதனால அவன் கடன் பட்டான். அப்போ அந்த கடனை தீர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நமக்கு தான் இருக்கு, சமுதாயத்துக்கு இருக்கு. இல்லை, ஏன்னா விவசாயி வந்து நமக்கு சோறு போடுறான். அப்போ அவனோட கடன் சுமையை நம்ம தாங்கணும். இந்த கடன் சுமை என்பது நீங்கள் வாங்குற வெஹிக்கிள் லோன் மாதிரி, மோட்டார் சைக்கிள் லோன் மாதிரி கிடையாது. நீங்கள் வாங்குற வீட்டு மனை மாதிரி கடன் மாதிரி இது கிடையாது. இந்த கடனில் நீங்கள் சிக்கினீங்கன்னா இந்த கடன்லேருந்து நீங்கள் மீளவே முடியாது. என்ன காரணம்னா, அவன் எப்பவுமே வந்து பருவக்காற்றோடையும் மழையோடையும் போராடி வாழ்கிறவன். நல்லா நான் வந்து நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, மாதம் பிறந்தா சம்பளம். இப்போ ஒரு கொத்தனாரோ சித்தாளோ இருக்காங்க, வாரம் பிறந்தா சம்பளம். ஆனால் விவசாயி வந்து கரும்பு பயிரிட்டான்னா 12 மாதம் கழிச்சு தான் அவனுக்கு வந்து அதோட ரிசல்ட் தெரியும். அது மட்டும் இல்லை, கரெக்டாக மழை பெய்தால் மட்டுமே அவனுக்கு சம்பளம். வாழை போட்டிருக்கிறேன், 10வது மாதம் எடுக்கணும், 9வது மாதம் ஒரு சுழல் காற்று அடிச்சுது அப்படின்னா என் வாழை பூரா கோவிந்தா, அவ்வளோதான், கதை முடிஞ்சது. ஒன்று கூட அதில் வந்து தேராது. நெல் சரியான பருவத்தில் வந்து மழை வந்து தவறாக பெஞ்சுது அப்படின்னா நாற்று பூரா மிதந்துடும், ஒன்றுமே தேராது. அதாவது வருமானம் மட்டும் இல்லை, முதலீடும் போகும், எல்லாமே போயிடும். அதாவது நம்ம எப்போவுமே வந்து இந்திய விவசாயம் இஸ் எ கேம்பிளிங் வித் மான்சூன். அது வந்து பருவக்காற்றோடு நாம் நடத்துகின்ற சூதாட்டம். அப்போ வந்து அந்த விவசாயியை நம்ம சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா விவசாயத்தை விட்டு வெளியில் வந்துடுவோம். இப்போது மத்திய அரசு தான் இந்த கடன் தள்ளுபடி செய்ய முடியும். ஏன்னா அது நேஷனலைஸ் பேங்க்கில் வாங்கப்பட்ட கடனை அவங்க தான் பண்ண முடியும் நேச்சுரலி. தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகளோட அவங்க கேட்குற கோரிக்கைப்படி அந்த தொகைன்னு பார்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி தான். இதை ஏன் தள்ளுபடி செய்ய மத்திய அரசு மறுக்குது? இந்தியா முழுக்க பண்ணாலே ஒரு 60,000 கோடி தான் ஆகுது. ஏன், என்ன காரணம்? ஐயா கண்ணு, இந்தியா பூரா கேட்குற கடன் தள்ளுபடி 72,000 கோடி ரூபா சார், 72,000 கோடி ரூபா. இதை செஞ்சால் பணவீக்கம் ஏற்படும்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. ஆனால் கடந்த வருஷம் மட்டும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 5,51,200 கோடி ரூபாய் சலுகை தந்திருக்கிறாங்க. 11 வருஷத்தில், கடந்த 11 வருஷத்தில் கார்ப்பரேட் வருமான வரி, கலால் வரி, எக்ஸைஸ், சுங்க வரி, இந்த 3 பிரிவுகளுக்கு மட்டும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 47,11,519 கோடி ரூபாய் சலுகை தரப்பட்டது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தரப்பட்டது தள்ளுபடி அல்ல, சலுகை. ஏன்னா அதன் மூலமா மீண்டும் அரசாங்கத்துக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விவசாயிகளுக்கு தள்ளுபடி செஞ்சா என்ன வருமானம் வரும்? ரொம்ப கவர்ச்சியான ஒரு வாதம் இது. அதாவது முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஃபோர்கான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது நமக்கு வர வேண்டிய வருமானத்தை நம்ம விட்டு கொடுக்குறோம், ரெவென்யூ ஃபோர்கான்னு பேர். இப்போ அதையே டோட்டலாக மாற்றி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இம்பேக்ட் ஆஃப் டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ்னு மாற்றிட்டாங்க இதை. அதாவது டாக்ஸ் இன்சென்டிவ் தர்றதுல ரெவென்யூக்கு ஏற்படுற லாஸ், இது கடன் தள்ளுபடியெல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அரசாங்கத்துக்கு வர்ற வருமானத்தில் லாஸுங்க. நீங்கள் சொல்கிற இதே பாயிண்ட் தான். அரசாங்கத்துக்கு கார்ப்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணால் பின்னாடி வருமானம் வந்துடும், விவசாயிக்கு தள்ளுபடி பண்ணால் என்ன வரும்? விவசாயிக்கு தள்ளுபடி பண்ணிங்கன்னா நமக்குலாம் சோறு வரும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் எவ்வளோ ரூபா வேணாலும் சம்பாதிங்க, நாங்கள் அரிசியோ இல்லைன்னா நாங்கள் வாழையோ இல்லைன்னா நாங்கள் பாலோ விளைவிக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ரூபா நோட்டை வச்சு என்ன பண்ண முடியும்? ஆக இந்த நாட்டில் வந்து ஏறால் என் திசை வளர்க்கும் வேளாண் பெருமக்கள் நம்ம சொல்கிறோம். ஏறால் என் திசை வளர்க்கும் வேளாண் பெருமக்களுக்கு நம்ம என்ன செஞ்சு தரோங்கிறது கேள்வி இல்லையா? உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார், உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரு. அப்போ அப்படி இருக்கும்போது 1990 வந்து விபி சிங் கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி தள்ளுபடி பண்ணி கொடுத்துருக்குது. அப்போ வந்து ஆவரேஜாக வந்து நேஷனல் கவர்மெண்ட், அது மத்திய அரசாங்கம் ஆவரேஜாக வந்து ஒரு விவசாயிக்கு 10,000 ரூபா வந்துச்சு. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரிந்த உதாரணம் வந்து உத்தரப்பிரதேசத்தில் கடன் தள்ளுபடி அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வருது. ஒரு விவசாயிக்கு 1 லட்சம் ரூபா வருது, கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய். இந்த நாட்டோட பிரதமர் போய் தன்னோட தேர்தல் பரப்புரையில் வந்து நான் வந்து உங்கள் கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ உத்தரப்பிரதேச அரசாங்கத்தோட பொருளாதார நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். அங்கே பணமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து 36,000 கோடி ரூபாய் அவங்களோட ஓன் ரெவன்யூவில் இருந்தாலும் தள்ளுபடி பண்ணவே முடியாது. உத்தரப்பிரதேசத்தில் கடன் தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு பரப்புரையில் சொல்கிற பிரதமர் ஏன் தமிழகத்தில் வந்து சொல்லலை? தமிழக விவசாயிகளுக்காக சொல்லலை? தமிழகத்தை ரொம்ப மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் அணுகிறாங்கன்னு தான் நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ கர்நாடகாவில் சித்தாராமையா வந்து இதே கடன் தள்ளுபடியை தான் அவர் வந்து இப்போ பேப்பர்ஸ் தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 6,000-7,000 கோடி ரூபாய் வருது டோட்டல் காஸ்ட்டு.
அப்போ பிஜேபி கவர்மெண்ட்டும் அங்கே பிஜேபி கட்சியும் வந்து தேர்தல் பரப்புரையில் அதை தான் சொல்ல போகிறாங்க. ஆக கர்நாடகாவில் வந்து பிஜேபி வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்குது. அப்போ அந்த ஸ்டாண்டை வந்து தமிழ்நாட்டில் ஏன் இந்த ரெண்டு கட்சியும் எடுக்க மாட்டேன்றாங்கன்னா தேர்தல் கண்ணோட்டம் அரசியல் கண்ணோட்டத்தோட தான் பார்க்குறாங்க. அதாவது பிஜேபியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் திரு கங்கை அமரன் அவர்கள் சொல்கிறாங்க, விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக கடன் தள்ளுபடி கேட்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. இதை பற்றி நீங்கள் விவசாயியாக பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு சட்ட வல்லுநராக சட்டம் பயின்றவராக என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா விவசாயிகள் கேட்டால் அடுத்து நெசவாளர்கள் கேட்பாங்க, அடுத்து மீனவர்கள் கேட்பாங்க. கடன் வாங்கினா அதை கட்டக்கூடியது தானே கடன், நம்ம இனாமா வாங்கலை அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. விவசாயியோட கடன் தள்ளுபடி என்பது பிற கடன் தள்ளுபடிகளோடு நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. என்ன காரணம்னா, ஒரு ஜவுளி கடை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, கடன் வாங்குறீங்க, விவசாயி கடன் வாங்குறான், ரெண்டு கடனும் ஒன்றா. ஜவுளியில் நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க, 1000 ரூபாய்க்கு சரக்கு எடுக்கிறீங்க, உங்களோட நார்மல் ப்ராஃபிட் 20%, 1200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து விற்றுருவீங்க. ஆனால் விவசாயியை வந்து நம்ம அழுத்துறோம், உன்னோட விளைபொருள் நீ இந்த விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணுறோம். உலக நாடுகள் எங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே வந்து என்னோட விளைபொருளை விற்கிற உரிமை, இந்த விலைக்கு விற்கிற உரிமை எனக்கு தான் இருக்குது. உண்மை. இவ்வளோதான் விலைன்னு நீங்கள் சொல்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. இதை நான் அபரிமிதமாக விளைவிச்சிட்டேன்னு வச்சுக்குவோம். இப்போ உதாரணமாக தக்காளி கடுமையாக விளைஞ்சிருச்சு, கடைசியில் ரோட்டில் கொண்டு வந்து கொட்ட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி தேங்காய் வந்து எங்கள் ஊரில் வந்து 6 ரூபா 5 ரூபா கொள்முதல் இருந்த தேங்காய் இன்றைக்கி வந்து 13 ரூபா 14 ரூபா ஒரு தேங்காய். நீங்கள் சென்னையில் 30 ரூபா 35 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க, நாங்கள் வந்து வியாபாரிக்கு வந்து 13 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு தரோம். அப்போ அதிகமான விலை கிடச்சிருச்சேன்னு நான் சந்தோஷப்படலான்னு நினச்சேன்னா, வறட்சியில் வந்து 10,000 காய் வெட்டின இடத்துல வந்து இன்றைக்கி 2,000 காய் வெட்டுறோம். அதாவது 50,000 காய் வெட்டின மிகப்பெரிய விவசாயி திடீர்னு பார்த்தா 12,500 காய் வெட்டுற சின்ன விவசாயியாக மாறிட்டான். உற்பத்தி குறையுது. ஓவர் நைட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய பண்ணையாராக நமக்கு காட்சி தர்ற விவசாயி சாதாரண ஆளாக மாறிடுறான். சாதாரண விவசாயியாக இருக்கிறவன் விவசாய கூலியாக மாறிடுறான். ஓவர் நைட் வந்து அவனோட சமுதாய அந்தஸ்தே இறங்கி போயிடுது. இந்த மாதிரியான ஒரு அவல நிலை வந்து வேற எந்த தொழிலையும் இருக்கவே முடியாது. அப்போ நீங்கள் விவசாயத்தை தொழிலாக மட்டும் பார்க்குறீங்களா, வாழ்க்கை முறையாக பார்க்குறீங்களான்னு கேட்டால் நான் வந்து வாழ்க்கை முறையாக பார்க்குறேன். அது தொழில் அல்ல, இந்த நாட்டோட வாழ்க்கை முறை, பண்பாடு. ஆக வாழ்க்கை முறையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா அந்த விவசாயியை நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பிற கடன்கள் மாதிரி இது இல்லை. நிச்சயமா சார், நீங்கள் சொன்னீங்க, அதாவது விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த தகுதி அவங்களுக்கு இருக்குது, ஆனாலும் அந்த நிலையில் அவங்க இல்லை, சூழ்நிலை இல்லை. ஐயா கண்ணும் அதுதான் சொன்னார். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை நெல்லோட விலை எந்த அளவுக்கு இருந்ததோ, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுன் தங்கம் எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரியான கம்பேரிசன் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை. அதனால தான் விவசாயிகளுக்கு தொடர்ந்து நஷ்டம் அப்படின்றாங்க. ஆனால் திருமதி தமிழிசை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாநில அரசோட விவகாரம், மாநில அரசு தான் தலையிட முடியும், மத்திய அரசு இதில் கருத்து சொல்லவோ தீர்வு காணவோ முடியாது, வாய்ப்பு இல்லைன்றாங்க. தவறான வாதம். அதாவது விலை நிர்ணயம் என்பது முழுக்க மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம். நமக்கு அது சம்மந்தமே கிடையாது. நம்ம வந்து கொள்முதல் விலை, மத்திய அரசாங்கம் கொடுக்குற கொள்முதல் விலையை வந்து மாநிலத்தில் வந்து அதை அமல்படுத்துகிறோம். மத்திய அரசாங்கம் ஒரு டன் கரும்புக்கு இவ்வளோ விலை கொடுத்தா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வச்சு நம்ம எடுக்கிறோம். அதுவே வந்து அவங்களுக்கு கட்டாது. ஐயா கண்ணு சொல்கிற அந்த 1 பவுன் தங்கங்கிற அந்த கம்பேரிசன் வந்து ரொம்ப கரெக்டு. அதாவது 3 மூடை நெல் போட்டால் வந்து 1 பவுன் தங்கம் வாங்கலாம் 1970களில். இன்றைக்கி வந்து அது வாங்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஐயா கண்ணு அவர்கள் சொல்கிற பிற கோரிக்கைகள் இருக்குல்ல, இப்போ உதாரணமாக மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தாவாவில் எப்படி தலையிடுறதுங்கிற உரிமை வந்து மத்திய அரசாங்கத்திட்ட மட்டும்தானே இருக்குது. ஐயா கண்ணுவோட கோரிக்கையில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் இந்த வந்து கடன் தள்ளுபடியும் விளைபொருள் நிர்ணயமும். ஆனால் பிற கோரிக்கைகள் வந்து நதிகள் இணைப்போ இல்லைன்னா மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் தாவாவை தீர்த்துக்கிறதோ எல்லாமே மத்திய அரசாங்கம், காவிரி ஒழுங்காற்றுக்குழுவோ காவிரி மேலாண்மை வாரியமோ எல்லாமே மத்திய அரசாங்கம் செய்கிறது தான். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டு மாநில அரசாங்கம் செய்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. சொல்ல போனால் ஐயா கண்ணுவோட குரல் வந்து வெறுமனே வந்து தமிழக விவசாயிகளின் குரல் மட்டும் அல்ல, அது வந்து இந்திய விவசாயிகளின் குரல். அதனால தான் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு எல்லாருமே வராங்க. நீங்கள் இந்திய விவசாயிகள் குரல், அதனால தான் ஆதரவு தெரிவிக்க எல்லாருமே வராங்கன்றீங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் எங்களால் கடன் தள்ளுபடி செய்ய முடியாது, வாய்ப்பு இல்லை. எதனால் மத்திய அரசு இப்படி செயல்படுது?
ஐயா கண்ணுவோட குரல் ஒற்றை குரல் இல்லை. ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசணும். மகாராஷ்டிராவில் வந்து தேவேந்திர பட்னிவாஸ் கவர்மெண்ட் வந்து 21,500 கோடி ரூபாய்க்கு வந்து கடன் தள்ளுபடி கேட்குது. கர்நாடகாவில் வந்து சீதாராமையா வந்து அவர் நேஷனலிஸ்ட் பேங்க்ல 52,000 கோடி ரூபா கடன் இருக்குது, தள்ளுபடி பண்ணணும்னு சொல்கிறாரு. பஞ்சாபில் வந்து 70,000 கோடி ரூபாய் கடன் இருக்குங்க, எங்களுக்கு தள்ளுபடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆந்திராவில் வந்து ஏற்கனவே 7,200 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க, இன்னும் 24,000 கோடி ரூபா இருக்குது, தள்ளுபடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. டெல்லியில் இதே மாதிரியான நிலைமை தான். ஆக இந்தியா பூராவுமே வந்து விவசாயி அவன் ஒரு கடன் சுழலில் போய் சிக்கிட்டான். அதுக்கு முக்கியமான காரணம் அவனுக்கு உரிய விலை கொடுக்காது தான். ஆக இந்த நாடு வந்து சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்காத ஒரு சுமையை 4 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒருக்கா அவனுக்கு கடன் நிவாரணம் வழங்குறது மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியும், வேற வழியே இல்லையே. சார், 15 லட்சம் ஏக்கர் பரப்பளவு விவசாய நிலங்கள் இருக்குது. 8,178 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடியில் பயிர் காப்பீட்டுக்கான தொகை, அந்த நிவாரண தொகையை இன்னும் வழங்கப்படவில்லை. பயிர் காப்பீட்டுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த நிவாரண தொகை வழங்கப்படலை. இதில் நேஷனலிஸ்ட் பேங்க் வந்து நம்ம இப்போ அக்ரிகல்ச்சர் லோன் கொடுக்கும்போதே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்க முதலே வந்து இன்சூரன்ஸுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு சாதாரண வண்டி வாங்குறதுக்கு நீங்கள் லோன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு வண்டிக்கு வந்து லோன் தருவாங்க. அதே சிஸ்டம் தான் வந்து இதுலேயும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸ் பணம் வந்து எடுக்கலை, அது வந்து உங்கள் தப்பு தான்றாங்க. இது வந்து ரொம்ப தவறான ஆர்குமெண்ட். எல்லா நேஷனலைஸ்ட் பேங்க்கும் இன்சூரன்ஸ் பணம் எடுத்துக்கிட்டு தான் கடனே கொடுக்கும், இல்லைன்னா கடனே கொடுக்கவே முடியாது. அப்போ நேஷனலைஸ்ட் பேங்க்கில் நம்ம வந்து கடன் தள்ளுபடி பண்ணலாமா கூடாதா, இந்த முடிவை தான் நம்ம எடுக்கணும். அப்போ நேஷனலைஸ்ட் பேங்க்கில் கடன் தள்ளுபடிங்கிறது நரேந்திர மோடி அவர்களது கவர்மெண்ட் தான் முதலாக செய்தானா? இல்லை, ஏற்கனவே விபி சிங் கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. ஏற்கனவே மன்மோகன் சிங் கவர்மெண்ட் 2008 செஞ்சிருக்குது. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் செஞ்சு 2009 அத்வானி அவர்கள் பிரதமர் ஆகணுங்கிற அந்த கேம்பெயினை பிஜேபி வைக்கும்போது டெல்லியில் வந்து ஒரு கான்க்ளேவ் நடக்குது. என்ன தேர்தல் பிரச்சாரமாக என்ன செய்யலாம், தேர்தல் பரப்புரைகளை என்ன வாக்குறுதிகள் தரலான்னு ஆராயிறாங்க. அப்போ பிஜேபி கொடுத்த வாக்குறுதியே என்னன்னா, அத்வானி அவர்கள் பிரதமர் ஆனால் இந்தியா பூராவும் இருக்கிற நேஷனலிஸ்ட் பேங்க்ல கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோங்கிறதா அவங்க கொடுத்த வாக்குறுதியே. இது ஏதோ புதுசா வந்து ஐயா கண்ணு கேட்கிற மாதிரியும் ஏற்கனவே செய்யாத ஒரு விஷயம் மாதிரியும் மறைச்சு பேசுறாங்க. மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசு தலையில பிரச்சனைகளை சுமத்த விரும்புது. ஆனா மாநில அரசுகிட்ட அதுக்கான பணம் இருக்கானா? இல்லை. காரணம் உங்களுக்கே தெரிந்ததுதான், இந்த மாநில அரசு இந்தியா பூராவும் வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானத்திற்கு மேல வருமானம் பெறுவதற்கான ஸ்கோப்பே இல்லை. எல்லா அதிகாரங்களும் வந்து சென்ட்ரலைஸ்டு. அதுவும் ஜிஎஸ்டி ரெஜிம் வந்த பிறகு நம்மகிட்ட பணமே இருக்காது. மத்திய அரசாங்கமே பார்த்து என்ன கொடுக்குதோ அதை தான் நம்ம வந்து வாங்கிட்டு அதை வச்சு தான் நம்ம நலத்திட்டங்களே பண்ணுறோம். அப்போ இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் இலவசங்களுக்கு மானியங்களுக்கு அந்த அள்ளி விடுறீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட பணம் இல்லைங்கிறது. அது ரொம்ப தவறான ஒரு ஆர்கியூமெண்ட்டு. காரணம் வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான விஷயங்களை நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் செய்யவே வேண்டாம் அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கம் சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஆனால் அதே மத்திய அரசாங்கம் உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்லயோ இல்லை மகாராஷ்டிரா கவர்மெண்ட்லயோ தேர்தல் வரும்போது எப்படி செய்யுது? நம்ம கொடுக்குற அதே வாக்குறுதிகளை தானே கொடுக்குறாங்க. விவசாயிகளோட இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நேஷனல் மீடியாஸ், அதாவது தேசிய அளவிலான ஊடகங்கள்லாம் இதை இரட்டடிப்பு செய்தன. முதல்ல 1-2 நாளுக்கு காட்டவே இல்லை. இந்த பிரச்சனை சூடுபிடிக்க தொடங்க புதிய புதிய பரிமாணங்கள், புதிய சப்போர்ட்லாம் வர ஆட்டோமேட்டிக்காக காட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா மீடியாஸ்லாம் காட்டுறதில்ல, பட் ஆனால் பரபரப்பான விஷயம் ஆக்கப்படும் போது தான் காட்டுது. இந்த விவசாயிகள் பிரச்சனை இவ்வளோ நாளை கடந்து வெற்றிகரமாக போகும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்டிங்கில் நினச்சிங்களா? நான் நினச்சேங்க. ஏன்னா வந்து எனக்கு திரு ஐயா கண்ணு அவர்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவரோட ஒரு 20-25 வருடங்களாக பரிச்சயம் இருக்குது. அதாவது நூதனமான போராட்டங்கள் தான். சில போராட்டங்கள் வந்து நமக்கு மனதளவில் கூட மாறுபடுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து அதிரடியாக சொன்னால் மட்டும்தான் அது எடுபடுது, வேறு வழி இல்லையே. நீங்களே சொன்ன மாதிரி ஊடகங்களோ இல்லைன்னா பத்திரிகைகளோ வந்து எப்போ அதிரடியாக சொல்லப்படுதோ அப்போ தானே எடுத்துக்குது. அப்போ நம்ம வந்து அப்படி தானே சொல்லி ஆகணும். ஒரு 50-75 பேரை மட்டுமே முசிறியிலிருந்து செகண்ட் கிளாஸ் ரயில்வே டிக்கெட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணி ஐயா கண்ணு அங்கே கூட்டிகிட்டு போனார். இந்த போராட்டத்தோட ஆரம்பத்தை நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு 32 நாட்களாக, இன்னும் எத்தனை நாட்கள் தொடரப்போகுது நமக்கு தெரியாது, டெல்லியில் உள்ள எத்தனையோ அமைப்புகள் உணவுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஐயா கண்ணு வந்து டெல்லியில் போய் போராடுற முதல் விவசாயி இல்லை. இந்த நாட்டோட வரலாற்றில் மகேந்திர சிங் திக்காயத் வந்து ஜாட் இனத்தை சேர்ந்த விவசாய தலைவர். அவர் 1980களில் வந்து டெல்லியில் வந்து போராட போனார். இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் கடன் நிவாரணம், இதே பிரச்சனைகள்.
முதல்ல சிறிய அளவிலான விவசாயிகள் தான். கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி 1,00,000 பேரை திரட்டிட்டாரு. டெல்லியில போட் கிளப் ஏரியா பூராவும் வந்து அவங்க எல்லா இடத்துலையுமே வந்து கயித்துக்கட்டில் போட்டு படுத்து அங்கேயே வந்து காலை கடன்கள்லாம் கழிச்சு என்டையர் டெல்லியே வந்து அல்லோல கல்லோலமாக ஸ்தம்பிக்கப்பட்டது. அப்புறம் வந்து ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் வழியே இல்லாமல் வந்து அவர் வந்து திகாயத்தோட வந்து அவர் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி திருப்பி வந்து கடன் தள்ளுபடிக்கு இவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்ட்டு அவர் இறங்கி வந்தார். அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து இடத்த காலி பண்ணிட்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த திகாயத்து காட்டின வழியில தான் ஐயா கண்ணு வந்து இப்ப நடை போடுறாரு. இங்கேருந்து போகும்போது தான் வந்து ஐயா கண்ணு வந்து ஒரு தனி மனிதர், அவர் கூட கூட்டிட்டு போன அவரோட விவசாய சங்கத்தை சேர்ந்த 50-70 பேர். இன்றைக்கு வந்து நிலைமை அப்படி இன்னைக்கு பஞ்சாப், ஹரியானா, ஜாட் இனத்தை சேர்ந்த விவசாயிகள் எல்லாருமே அவர் பின்னாடி வந்து அனுபவிக்கிறாங்க. தமிழக விவசாயிகளோட கோரிக்கை குரல் என்பது இன்றைக்கு ஒற்றை குரல் அல்ல. ஆனா அதிக அளவுல விவசாயிகள் கூட்டம் இருப்பதா தெரியலையே சார். தன்னோட கோரிக்கையை ஒத்துக்கிறாங்க, நீங்கள் கரெக்டு தான், நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோன்னு சொல்கிறாங்க. 1 நாள் 2 நாள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அதுக்கப்புறம் இருக்கிறது இல்லை. இவங்க மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. திகாயத்தோட போராட்டம் வந்துங்க அது கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் கழிச்சு தான் அது வந்து மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சது. சூடுபிடிக்க 4.5 மாதம் இருக்குங்க. அதுக்கு பிறகு தான் 1,00,000 பேர் கொண்டதா இது பண்ணுச்சு. ஸோ இது 4.5 மாதம் தொடர வாய்ப்பும் இருக்கு. இப்போ வந்து இது 1,00,000 பேர் கொண்ட கூட்டமாக, 50,000 பேர் கொண்ட கூட்டமாக இது கண்டிப்பாக பெருகத்தான் செய்யும். பெருகாமல் இருக்காதுங்க. அதாவது ஒரு தராசு எப்படி வந்து எந்த பேதம் இல்லாமல் சரியாக எடை போடுமோ அந்த மாதிரி எங்களோட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மனசிலிருந்து உண்மையான உணர்வுபூர்வமான விஷயங்களை சொன்னீங்க. என்னோட சார்பாகவும் என்னோட குழு சார்பாகவும் நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்க போகிறது, இதையெல்லாம் அலசவே நடந்தது என்ன மீண்டும் ஒரு முக்கியமான விஷயத்துடன் உங்களை நடந்தது என்ன நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.